சொல்லுடி, நீயாவது உங்க அம்மா கிட்ட சொல்லு. என்னமோ வேண்டுதலாம், இவ போய் பாடினாதான் அம்மனே ஊருக்குள்ள வருவாளா. காயத்ரி, இந்த வருஷம் நீ என் கூட ஊருக்கு வரேன்னு சொன்னல, சீக்கிரம் போய் கிளம்பு. என்னடி தாய் மகளை என்கிட்ட வேடி காட்டுறீங்களா? என் பேச்ச மீறி கச்சேரிக்கு வராம விரதம் அம்மன்னு போறீங்க, எரிச்சிருவன் ஜாக்கிரதை. அம்மா அம்மா, என்ன காயத்ரி? அம்மனுக்கு நேர்ந்திருக்கிறதா சொல்லி வருஷம் வருஷம் இந்த ஊருக்கு வரீங்க. என்ன வருதுன்னு கேட்டா நேரம் வரட்டும் சொல்றீங்க. சொல்றேம்மா, எல்லாம் சொல்றதுக்கு நேரம் வந்துடுச்சு. பயிர் வாடும்போது மழை வரணும், பசிச்ச குழந்தைக்கு அம்மா வரணும், நம்ம கிராமத்துக்கு அம்மன் வரணும். அதுக்கு தான் இந்த விரதம். அம்மன் இப்ப நம்ம ஊர்ல இல்லையாமா? கோவம், அந்த ஆங்காரிக்கு அடங்காத கோவம். அந்த கோவத்துல ஊர்ல பாதி அழிச்சிட்டு ஊரை விட்டே போயிட்டா. அம்மனு கூடவா கோவம் வரும்? உனக்கும் எனக்கும் வந்தா அது கோவம், அதுவே அம்மனுக்கு வந்தா அது நியாயம். ஏன் கோவம் வந்துச்சு அம்மனுக்கு? அப்போ எங்க ஊர்ல நியாயம் செத்து போய் அநியாயம் அளவுக்கு அதிகமா போச்சுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. சாதி சண்டையும் மத சண்டையும் பெருகி போய் ஊர் ஓடையில தண்ணிக்கு பதிலா ரத்தம் தான் ஓடுமா. அம்மன் கழுத்துல இருக்க வேண்டிய நகையெல்லாம் தர்மகர்த்தாவோட தர்மம் இல்லாத பத்தினி கழுத்துல கிடக்குமா. அம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டிய குருக்கள் ஆடவந்தவளுக்கு பூஜை செஞ்சுட்டு இருந்த கொடுமையெல்லாம் நடந்திருக்கு. உற்சவங்கள்லாம் ஊர் பெரியவங்க வீட்டுல நடந்திருக்கு. தர்மப்படி அங்க நீதி இல்ல, தட்டி கேட்கவும் நாதி இல்ல. ஆத்தா கோபத்தை அந்த ஊர்ல இருந்த ஒரு சுவாமிஜி ஊர் பெரியவங்க கிட்ட எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு. அந்த சுவாமிஜி சொன்ன மாதிரி நடந்தது. ஒரு பெரிய வெள்ளம் வந்து ஊர்ல பாதி அழிச்சிருச்சு. அந்த கோயில் இருந்த அம்மன் சிலையும் அந்த வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு. சுவாமிஜி, அம்மனோட கோபத்தை தீர்த்து ஒரு நல்ல நாள பிரதிஷ்டை பண்ணிடலாமே. அம்மனுடைய கோபத்தை தீர்க்கணும்னு சொன்னா இந்த ஊர்ல உங்கள யாராவது பவித்திரமான ஒருத்தர் 12 வருஷங்கள் விரதம் இருந்து அவர் கையால தொட்டு தூக்கி அம்மனை பிரதிஷ்டை பண்ணணும். ஆனா அந்த விரதம் ரொம்ப கஷ்டமானது. சுவாமிஜி சொன்ன மாதிரி 3 தலைமுறையா இந்த விரதத்தை யாராலுமே முடிக்க முடியல. 11 வருஷம் தொடர்ந்து என்னால இருக்க முடிஞ்சதே பெரிய ஆச்சரியமான விஷயம்னு கோவில் குருக்கள் சொன்னாரு. இந்த வருஷம் 12வது விரதத்தையும் முடிச்சுட்டா அம்மனை ஊருக்குள்ள கொண்டு வந்துடலாம். கவலைப்படாதம்மா, இந்த வருஷம் நானும் உன் கூட வரல. அம்மன் எப்படி இந்த ஊருக்குள்ள வராம போயிடுவா? நான் விடுவேனா? என்னம்மா வேணும்? இந்த ஊருக்குள்ள நீ போகாதம்மா. அங்க உனக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. நீ என்ன குறி சொல்றவளா? முக்கால உணர்ந்த தேவி எனக்குள்ள இருந்து சொல்றா, நீ ஊருக்குள்ள போகாதம்மா. அம்மன் ஊருக்குள்ள வரணும்னு நேர்ந்துக்கிட்டு கடைசி வருஷத்து விரதத்தை முடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்க. விரதத்தை எப்படிமா விட முடியும்? விடணும், இந்த விரதத்தை விடணும், இல்லைன்னா உன் உயிரை விடணும். இது பரிகாரம் இல்ல, பரிதாபம். மன்னிச்சுக்கம்மா, நாங்க போயே ஆகணும். அப்புறம் உன் இஷ்டம். வண்டி எடுப்பா. வண்டி நிறுத்துங்க. அம்மா கொஞ்சம் நில்லுங்க. நீங்களும் எங்க கூட ஊருக்கு வாங்களே. அங்கே என்னால வர முடியாது, நீ தான் இங்க வரணும். ஏன் எங்க ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்றீங்க? இந்த ஊர் எல்லையை தாண்டி நான் வரமாட்டேன். எல்லையை தாண்டி வரமாட்டீங்களா? இது இல்ல. இதுதான் எல்லை. எனக்கும் இந்த ஊருக்கும் இருக்கிற வழக்கு தீர்ற வரைக்கும் நான் இந்த கோட்டை தாண்ட மாட்டேன். எங்க அம்மாவுக்கு ஆபத்துன்னு சொன்னீங்களே, அது நீங்கிறதுக்கு வழி இல்லையா? நான் வழி காட்டதான் முடியும். நீங்க வேற வழியில போனீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? எங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க. அவங்களுக்கு ஆபத்து வராதுன்னு எனக்கு தெரியும். ஊருக்குள்ள போனா எனக்கும் ஆபத்து வரும். மலர போற முட்டை ஆத்தா பறிச்சு போட மாட்டா. கண்டிப்பா எனக்கு ஆபத்து இல்லல. நிச்சயமா உனக்கு ஆபத்து இல்லை. இல்ல, நீங்க சும்மா சொல்றீங்க. ஆத்தா சொல்ல அழிக்க முடியாது. அத நான் எப்படி நம்புறது? நீ ஊருக்குள்ள போய் பத்திரமா திரும்பி வந்து எல்லைக்கோட்டை தாண்டி
ஊருக்கு போற வரைக்கும் நான் இங்கேயே இருப்பேன். நீ இந்த எல்லைக்கோட்டை தாண்டறத பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சத்தியமா? சத்தியமா? சத்தியம். என்னால முடிக்க முடியாது இந்த விரதத்தை. நீ தடுக்க. உன்னால மட்டும் தான் முடிக்க முடியும் காயத்ரி. நீ என்கிட்ட வராத. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன் உயிரே போனாலும் இந்த விரதத்தை மட்டும் நிறுத்தாதம்மா. ஆரம்பி காயத்ரி. அம்மா 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 உனக்கு ரொம்ப பிடிச்சது என் கையில இருக்கு. உனக்காகவே கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அஸ்தி, எங்க அம்மாவோட அஸ்தி. வாழ்க்கை பூரா உனக்காகவே, நீ இந்த ஊருக்குள்ள வரணுங்கிறதுக்காகவே உயிரை விட்ட எங்க அம்மாவோட அஸ்தி. இது அஸ்தி மட்டும் இல்ல, உன் கருணை, எருக்கம் இதெல்லாம் போட்டு எரிச்ச சாம்பல். இந்த பாதை வழியா தானே நானும் எங்க அம்மா வந்தோம். இப்ப இந்த பாதை இருக்கு, நீ இருக்க, நானும் இருக்கேன். அப்ப எங்க அம்மா எங்க? நான் சொல்லியும் கேட்காம தானே போனீங்க. நீ சின்ன பொண்ணு, உன்னோட எனக்கு என்ன பேச்சு? நான் வரேன். அம்மா கொஞ்சம் நிக்கிறியா? நீ எங்கேயும் போக முடியாது. நீ செஞ்சு கொடுத்த சத்தியம் மறந்து போச்சா? நான் இந்த கோட்டை தாண்டத்தை பார்த்துட்டு தானே நீ இங்கேருந்து போகணும். நான் இந்த கோட்டை தாண்டி போக மாட்டேன். இந்த ஊரை விட்டும் போக மாட்டேன். நீ செஞ்ச சத்தியப்படி இந்த ஊர் எல்லையிலேயே இருக்கணும். உன்னை இந்த ஊருக்குள்ள வர வச்சு உன்னை கோயிலுக்குள்ள கொண்டு வரத்தான் போறேன். இது எங்க அம்மா மேல சத்தியம். எங்க அம்மா மேல சத்தியம்.